மார்கழி மாதம் தொடங்கிய சூழலில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் விக்னேஷ் முத்து, எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்கு, கூடுதல் விவரம் என்ன? தென் தமிழகம் மற்றும் கீழடுக்கு சுழற்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணமாக இன்று காலை முதல் தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தளவு பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி மதியம் 1 மணி வரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மிதமானது முதல் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கக்கூடிய காமராஜர் சாலை, சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், அதே போன்று கிண்டி, ஆலந்தூர் உள்ளிட்ட இடங்களில் லேசானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் உள்ள பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்களில் செல்லக்கூடிய பயணிகள் தங்களது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கிறார்கள். இந்த திடீர் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சென்னையை பொறுத்தளவு பல இடங்களில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருந்த நிலையில் கனமழை காரணமாக ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாரின் காட்சிகளை பார்க்கலாம். மழைக்காக ஏராளமான பொதுமக்கள் இங்கு ஒதுங்கி இருக்கிறார்கள் இந்த சிவானந்த சாலையில். இருந்தாலும் கொட்டும் மழையிலும் ஒரு பக்கம் போராட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடதுசாரிகளின் போராட்டம். சென்னையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு ஏற்றாற்போல் வாகன ஓட்டிகள் தயார் நிலையில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திடீர் மழை காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.